முத்தழகு நடந்து போறாங்க. அப்ப ஒருத்தவங்க கேக்குறாங்க, இந்த வயலோட ஓனர் எங்க இருக்காரு? என்னம்மா, என்னைய தான் நீங்க கேட்கணுமா? வேற யாரையும் நீங்க கேட்க கூடாதா? பெரிய புழுகு மூட்டை, பெரிய திமிரு பிடிச்சது, பெரிய ஆணழகன் நினப்பு. விவசாயம் பண்றதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற வேலை. இந்த ஆளை பத்திலாம் பேசாதீங்க தம்பி. அக்கா, அப்பனா சார் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிதானே? முத்தழகு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. சாரு ஒரு வேடிக்கையான மனுஷன்தான். அவரை நீங்க வாத்தியாரே இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சாரு மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸர் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அவரு எங்க கிட்ட காசு கூட வாங்காம விவசாயம் பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்றாரு. நான் ஐடில ஒர்க் பண்றேன். இப்ப 2 ஏக்கர்ல மாட்டு தொழுவம் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஐடில சம்பாதிக்கிறத விட அதிகமான வருமானம் கிடைக்குது. இதுக்கும் என்னை இட்டு பயன் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே சாரு தான். மாட்டு தொழுவமா? ஆமாக்கா, 25 நாட்டு மாட்டை வச்சு ஒரு தொழுவம் வச்சிருக்கேன். பால் பிசினஸ் பண்றேன். ஆணத்தை வச்சு இயற்கை உரம் தயாரிக்கிறது, நிலத்தை உள்ள மாட்டு கலப்பையை பயன்படுத்துறது வச்சே பல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். சாரு தான் எனக்கு நல்ல வழிகாட்டி. சாரும் ஒரு இன்ஜினியர் தான் மேடம். இப்ப 4 மாசமா ப்ராப்பரா இதை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ண வந்திருக்காரு. அவரால நிறைய பேரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஏய், என்ன பண்றீங்க எல்லாரும்? சார், உங்களை பார்க்க தான் வந்தோம். நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க கிட்டயா பேசுனீங்க? வாங்க. இவங்க பேரு முத்தழகு. நம்மெல்லாம் படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விவசாயத்தை இவங்க சாதாரணமா பண்ணுவாங்க. அப்பனா இவங்களும் விவசாயியா சார்? அக்கா, நீங்களும் எங்களுக்கு ரோல் மாடல் தான். எனக்கே இவங்க தான் ரோல் மாடல். முத்தழகுன்னு ஒருத்தவங்க மாடு கூட இல்லாம ஏறு கூட்டி நிலத்தை உழுது விவசாயம் பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் இவங்கள கவனிக்க ஆரம்பிச்சேன். நிலத்துல இவங்கள பாக்குறப்போ ஒரு ஆண் போல 2 மடங்கு உழைக்கிறாங்க. விவசாயத்தை பத்தி அவ்வளவு டெப்தான நாலேஜ். வானத்தை பார்த்தே டைம் சொல்ற டைப். சல்யூட் முத்தழகு. சூப்பர் மேடம். எல்லாரும் முத்தழக பாராட்டுறாங்க. அதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா சாரி முத்தழகு. என் மனசுல இருந்து சொன்னேன், அவ்வளவுதான். மதன், எல்லாரும் அந்த மீன் அமிலம் ரேஷியோ கேட்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா சார். போய் பாப்போமா? கார்ல தான் கொண்டுட்டு வந்திருக்கேன், வாங்க. பூமி எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பூமி சொல்றாரு, நான் சொல்றத ஃபாலோ பண்றது இல்லாம எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. முத்தழகு நின்னு பாக்குறாங்க. தமிழ் கிட்ட மருது சொல்றாரு, டாக்டர் சொன்ன மாதிரி மறக்காம இந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடு. டெய்லி வாக்கிங் போ. மருது, நமக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து? அண்ணி இங்க இருந்தா நான் அங்க இருக்கேன், அங்க இருந்தா நான் இங்க இருக்கணும். ஃபேமிலியா ஜாலியா 2 குடும்பமும் எப்போ ஒன்னாவும்? மருது, உனக்கு ஆசையே இல்லையா? எனக்கு நிறையவே இருக்கு தமிழ். முன்னாடி தீபாவளி பொங்கல் விசேஷத்துலயாவது சந்திக்க முடிஞ்சிச்சு. இப்ப 2 குடும்பமும் பார்த்தாலே பிரச்சனைன்னு ஆயிப்போச்சு. அக்கா மாமா ஒன்னா சேர முடியும், நம்ம தனியா இருக்க மாதிரியே சேர்ந்திருப்போம். சரியா தமிழ்? இது அப்பனா எப்ப சேருவாங்க? தமிழ், யோசிக்கிற நம்மளுக்கே எவ்வளவு பதட்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா எவ்வளவு எமோஷன் ஆவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு தமிழ். ஒண்ணு மாத்திரம் நடக்கும். நம்ம குழந்தை உன் வகுத்துல வளர வளர பிரச்சனையும் தனியும், எல்லாரும் ஒன்னாவும் சேருவாங்க. என்னமோ மனசுக்குள்ள நல்லதுதான் நடக்கும்னு தோணுது. 6வது மாசம் முத்தழகு அண்ணி தான் எனக்கு பூ முடிக்கணும். இதுக்குள்ள அவங்க கோவம் போயிரும்ல? சொல்லு மருது, அதுக்குள்ள அன்னிக்கு கோவம் போயிரும்ல? 5வது மாசம் பூ முடிக்கிறதுக்குள்ள அக்காவும் மாமாவும் சேர்ந்துருவாங்க. அக்காவே வந்து உனக்கு பூ முடிக்கும். போதுமா தமிழ்? நம்ம பையன் நடத்தி வைப்பான். சிரிச்சுக்கிட்டே தமிழும் மருதுவும் நடந்து போறாங்க. முத்தழகு கிட்ட பூமி சொல்றாரு, என் வயலுக்கு தண்ணி போகுது. மேடம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, என்ன நடக்குது மேடம்? நெசமாலே வாத்தியார் தானா? நான் என்னமோ வீட்டு பணத்தை செலவு பண்ற ஊதாடி பையனாதான் உங்களை நான் நினைச்சேன். பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்க. இருந்தாலும் இவ்வளவு நல்ல விதமா என்ன நீங்க நடத்தியிருக்கீங்க. இந்த அளவுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மன்னிச்சிரியா. உன் பேர் என்ன? வந்து இவ்வளவு நாளைக்கு இப்பதான் என் பேரையே கேக்குறீங்க. தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா தானே கேட்க முடியும். அப்படின்னா இப்ப தோணுது, அப்படிதானே? பசங்களும் உன்னைய பத்தி மரியாதையா சொல்லுது. அவங்க முன்னாடி வாத்தியாரு யோன்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். நான் அப்படி கூப்பிடாம இருக்க பாக்குறேன். பேரை நானே சொல்றதை விட நீங்களே கெஸ் பண்ணுங்களேன்.
இங்க காலடியில இருக்கிறவன் தண்ணியா மண்ணா எதியா உன் பேரு? இப்படிலாம் பேர் வைப்பாங்களா? அதுக்கும் கீழங்க நிலமா உங்களை தாங்குறவன். யோசிச்சிட்டீங்களா? நிலத்தை வச்சு என்ன பேரா இருக்கும்? தெரியலையா? நீயே சொல்லிட. நிலத்தை நிலம் மாதிரி பொறுமையானவன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா பூமாதேவி கூட ஆண் வருஷன் என்னவா இருக்கும்? பெண்ணுனா பூமாதேவி, ஆண்னா பூமிநாதன். ஓ, நீ ரொம்ப மூலக்காரன் தான். ஒரு பேரை கேட்டா 4 நிமிஷம் யோசிக்க விடுற. விவசாயம் பண்ணுவேன்னு நினைச்சு உங்க அம்மா இந்த பேரை வச்சிருக்காங்க. ஆனா பேருக்கேத்த மாதிரி உனக்கு பொறுமை இல்லையே. இதுகிட்டதான் நான் இப்படி இருக்கேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப காம். ஏன், எங்கன்னு இவ்வளவு அறக்க பறக்க போறீங்க? காக்கா குருவி எல்லாம் கதிரை குத்தி வீணாக்குதுமா. நான் மருந்தடிக்க ஆளை வர சொல்லியிருக்கேன். நேரம் ஆயிருச்சு, அதாம கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வயல்ல இருக்க நெல்லு நமக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் இதனாலதான் கூறு போடுறாங்க. பூமியில வாழ்ற எல்லா உசுருக்கும் வயலு, நிலம், மண்ணு எல்லாமே சொந்தம். குருவி எவ்வளவு நேரம் தின்றோம்? அது தின்னது போக மீதியே நம்ம அறுத்துக்கிட்டா போகுது. அறுவடையில அரை மூட்டை குறைஞ்சிருமான்னு நினைக்காதீங்க, விடுங்க. இங்க வயிறார சாப்பிட்ட புண்ணியம் நம்ம புள்ள குட்டிகளை சேரட்டும். திலகு, நீ சரியாதான் சொல்ற. என் பொண்டாட்டி கிட்ட நான் சொல்லி பாக்குறேன். சொல்றது என்ன, முடிவே எடுங்க. எல்லாருக்கும் சோறு போட நம்மளாலதான் முடியும். கண்டிப்பா தம்பி, வர்றேம்மா. யாரு சாப்பிட வரலையா? கட்டுங்க. இப்பதான் பசங்களோட இளநீ குடிச்சேன். மெதுவா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. யாரு? நான் சாப்பிட்டுருவேன். உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். இருக்கிற கஞ்சியில ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். பக்கத்து நிலத்துக்காரங்க விரோதி ஒண்ணும் இல்லையே. வா சாரே, இதாயா கஞ்சிய குடி. எங்கேயா தங்கி இருக்க? தெரியும்னா என் பேரு தெரியாத மாதிரியே ஏன் நடிச்ச? உன்னை முன்ன பின்ன பார்த்த ஞாபகமே இல்ல. பூமிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஐயா, ரொம்ப யோசிக்கிற. ஓ, பெரிய பின்கதை போல இருக்கு. உங்களை முன்ன பின்ன கவனிச்சிருக்கேன். ஆனா உங்க பேரு விலாசம்லாம் தெரியாது. இந்த ஊரு தான். ஆறு வீடு அத சொல்லவே மாட்டேரா? ஊருன்னு இருந்துச்சுன்னா இன்னார் வீடு இன்னார் சொந்தம்னு இருக்கும்ல. ஓ, புதுசா விவசாயம் பண்ண வராங்கன்னு தான் பொன்னியும் சொன்னான். நான் இப்பதான் விவசாயம் பண்றேன். வீடு இங்கதான். இன்ஜினியர்னு சொன்னாங்களே. யாரு வீடுன்னு கேட்டா சுத்தி வளைச்சு பேசுற. ஏன் வீட்டை சொல்ல இம்புட்டு யோசனை? உருண்டு பெறலாமா? சொல்லுங்க சாரே. சொல்றதுல என்ன இருக்கு? உங்களுக்கு பேச்சியம்மா தெரியுமா? என்னங்க எழுந்துட்டீங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? பேச்சியம்மா பையனா? வருவாளா முத்தழகு? இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.